ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இன்ஸ்டால எனக்கு டிஎம் பண்ணியிருந்தாரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி. சரி, ஓகே, என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் தெரிஞ்சு அவரோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆயிருந்திருக்கு. அதை நான் எப்படி ஃபைன் பண்ணேன், அந்த பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி ஹேக் பண்ணியிருக்காங்க, அதுல இருந்து எப்படி நம்ம சேஃபா இருக்கணுங்கிறத ப்ராக்டிக்கலா பண்ணி பார்க்க போறோம் லைவா. இதை பத்தி ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா பாக்குறவங்க யாராவது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ் உங்களுக்கு கரெக்டா வரும். அதே மாதிரி இது வந்து ஒரு அவேர்னஸா மட்டும் எடுத்துக்கோங்க, வேற யாரும் இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட வேணாம். இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் எப்படி என்ன பண்ணேன்னா, அவர்கிட்ட கேட்டேன், என்ன ப்ரோ ஏதாவது ஃபைல் எதுவும் டவுன்லோட் பண்ணீங்களா, வாட்ஸ்அப்ல இல்ல டெலிகிராம்ல இருந்து ஏதாவது டவுன்லோட் பண்ணீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அவர் இல்லைன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஏதாவது புதுசா ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அப்பதான் வந்து அவர் ஒரு லோன் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணேன் அப்படின்னு சொன்னாரு. எதுல இருந்து ப்ரோன்னு கேட்கும்போது, பிளே ஸ்டோர்னு சொல்ல அவர் டைரக்டா குரோம்ல ஒரு வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ண ப்ரோ அப்படின்னாரு. அந்த வெப்சைட்டோட யூஆர்எல் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவரும் எனக்கு இந்த யூஆர்எல் கொடுத்தாரு. இந்த யூஆர்எல் கூட போய் நம்மளும் டவுன்லோட் பண்ணி பாத்திரலாம், நம்ம அக்கௌண்ட் ஹேக் ஆகுதா அப்படின்னு பாக்கலாமேன்னு சொல்லி நானும் அதே யூஆர்ல இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துறேன். என்ட்ரு கொடுத்ததும் அவர்கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்டேன். ப்ரோ, இந்த ஃபைல் தான் நீங்க டவுன்லோட் பண்ணீங்களா, இந்த ஆப் தான் நீங்க டவுன்லோட் பண்ணி லோன் எடுக்க ட்ரை பண்ணீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமா ப்ரோ அப்படின்னாரு. அவர் என்னென்ன பண்ணீங்க ஃபர்ஸ்ட், அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இந்த அப்படின்னு கேட்டேன். இது அவர் வந்து இன்ஸ்டால் பண்ணாராம். அதுக்கப்புறம் வந்து அவரோட பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே கேட்டுச்சு. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு இதெல்லாமே கேட்டிருக்கு. அதெல்லாம் வெரிஃபிகேஷன் ஆயிட்டு ஒரு 1 வீக்ல ப்ராசஸ் பண்ணிட்டுன்னு வந்து ஒரு மெசேஜ் மாதிரி அது நோட்டிஃபை ஆயிருக்கு அந்த ஆப்ல. அவரும் சரி ஓகேன்னு சொல்லி திரும்ப லோனுக்கு வந்து அதுல எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்து அதை ஸ்டெப்லயே கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்டெப் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி அவரும் அப்ளை பண்ணிருக்காரு. அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் லோன் கிடைச்சதான்னு கேட்டா அங்கதான் ட்விஸ்ட், கிடைக்கவே இல்லை, எல்லாமே ரிஜெக்ட் ஆயிடுச்சு. சரி ஓகே, இந்த ஆப் ஃபேக் போல இருக்குன்னு சொல்லி அவரும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாரு. இதுதான் வந்து அவர் பண்ணது. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண போறோம். ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு வந்து திரும்ப தெரியட்டுமேங்கிறதுக்காக நான் டவுன்லோட் கொடுத்துருக்கேன். இதை முழுக்க முழுக்க நான் என் பிசியில மட்டும் தான் நான் டெஸ்ட் பண்றேன். யாரும் மொபைல்ல டெர்மெக்ஸ் இருக்கு நானும் ட்ரை பண்ணேன்னு சொல்லி ட்ரை பண்ணிடாதீங்க, மொபைல் ஹேக் ஆயிரும். இப்ப சொல்லிட்டேன். ஓகேங்க, நம்ம வந்து டவுன்லோட் பண்ண ஃபைல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப நான் இதை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து நான் என்ன பண்ணேன்னா, வைரஸ்டர்னு ஒரு ஆன்லைன் டூல் இருக்குங்க, அந்த டூலுக்குள்ள தான் நான் போனேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே, வந்துருச்சு. இப்போ இந்த டூல் என்ன பண்ணும்னா, நமக்கான மலிஷியஸ் ஸ்கிரிப்ட், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ் வந்து ஏதாவது ஹேக்கபிளான ஸ்கிரிப்ட் ஏதாவது இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட இப்போ ஒரு ஃபைல் இருக்குன்னா அந்த ஃபைலால கேமரா ஆக்சஸ் பண்ண முடியுமா, மொபைல் இருக்கிறது நார்மல் பிடிஎஃப் தான், ஏதோ ஒரு சும்மா டாக்குமெண்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க பிடிஎஃபா, அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணல கேமரா ஆக்சஸ் பண்ண முடியுமா, இல்ல மைக் ஆக்சஸ் பண்ண முடியுமா, அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் அதுல வந்து அட்டாச் பண்ணிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே இதை வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும். அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். பிளஸ் ஃபிஷிங் லிங்க்ஸ் ஏதாவது இருக்கா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்ஸ்டாகிராம் வந்து எனக்கு ஃபாலோவர்ஸ் ஏத்தணும், எனக்கு நீங்க 1000 பே பண்ணீங்கன்னா ஏத்தி தருவீங்களா அப்படிலாம் சொல்லி சில பேர்லாம் கேட்பாங்க. அப்படி இருக்கும்போதெல்லாம் அவங்களுக்கு வந்து சரி ஓகே பே பண்ணுங்க நான் ஏத்துறேன்னு சொல்லிட்டு ஸ்கேமர் சொல்றேன். நான் இல்ல, ஸ்கேமர் சொல்றேன். நான் அந்த மாதிரிலாம் யாருக்கு ஃபாலோவர் ஏத்தி தர மாட்டேன், யாரும் நினைச்சுவேனா. அந்த மாதிரி லிங்க் அனுப்பி விட்டு அவங்களும் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த லிங்க் போவாங்க. பார்த்தா அவங்களோட மொபைல் ஃபுல்லாவே டேக் ஓவர் ஆயிருக்கும், காம்ப்ரமைஸ் ஆகி உங்களோட டேட்டாஸ் எல்லாமே ப்ளீச் ஆயிருக்கும். அந்த மாதிரி நடக்கக்கூடிய லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியும். அதுக்கான ஸ்கிரிப்ட்ஸும் வந்து இதுலயே இருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேன் பண்ணி சேஃபா இல்லையாங்கிறத சிம்பிளா சொல்ல போனா. அதுக்குள்ளதான் நான் வந்து இங்க ஃபைல்ஸ் சூஸ் பண்ணிட்டு இங்க செலக்ட் ஃபைல் கிளிக் பண்ணேன். இங்க நான் டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸ் இருக்கு. இங்க நான் நிறைய டைம் டவுன்லோட் பண்ணனால 3 டைம் காட்டுது, யாரும் கன்ஃபியூஸ் ஆயிக்கோனா. இப்போ இந்த ஆப்பை நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்துட்டீங்கன்னா அது அப்லோட் ஆயிரும். அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃபைலை ஸ்கேன் பண்ணிட்டு நமக்கு ரிசல்ட் கொடுத்துரும். இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெண்டார்ஸ் வந்து ஃபிளாக் பண்ணிருக்காங்க, இதுல வந்து மலிஷியஸ் ஸ்கிரிப்ட் இருக்கு அப்படின்னு வந்து ஃபிளாக் பண்ணிருக்காங்க. அப்படி என்ன மலிஷியஸான ஸ்கிரிப்ட் இதுல இருக்கு அப்படின்னா, இதுதான் வந்து நமக்கு பெரிய ப்ராப்ளமே. இதுல இருந்த ஸ்கிரிப்ட் தான் நான் வந்து இங்க எடுத்து வச்சிருக்கேன். இது என்ன பண்ணுன்னா, மொபைலோட ஃபைல்ஸை மட்டும் ஆக்சஸ் பண்ணி நம்ம சிஸ்டமுக்கு கொடுத்துரும். அதாவது நீங்க வந்து பேங்க் டேட்டாஸ் எல்லாம் நீங்க அப்ளை பண்ணி அப்லோட் பண்ணீங்களா, அது எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி அவங்களோட ஹேக்கரோட இதுக்கு கொடுத்துரும். அதுக்கப்புறம் ரிமோட் ஆக்சஸ் எடுத்து கொடுத்துரும். ரிமோட் ஆக்சஸ்மே எதுக்குன்னா, அவங்களோட போன் பே ஜிபே டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க என்ன பண்ண ஸ்கிரிப்ட். இதனால ஃபுல்லா காட்ட முடியாது, நான் பாதி மட்டும் காட்டியிருக்கேன். என்னோட ஃபுல் ஸ்கிரிப்டுமே இவ்வளவுதான் அப்படிலாம் நினைச்சோம்னா பாதி ஸ்கிரிப்ட் தான் காமிச்சிருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து அவங்க பண்ண அதே மெத்தடை நம்ம ப்ராக்டிக்கலா பண்ண போறோம். அதை என்ன எப்படி பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்காக நான் யூஸ் பண்ண போறது மெட்டாஸ்பிளைட் தான் யூஸ் பண்ண போறேன். ஏன்னா மெட்டாஸ்பிளைட்ல நான் இந்த ஸ்கிரிப்டை லோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, MSF வேணும்னு கொடுத்துருங்க. இங்க நான் என்ன கொடுத்துருக்கேங்கிறத ஃபாண்ட் சைஸ் பெருசு பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நான் இங்க என்ன சொல்லிருக்கேன்னா, MSF வேணும் எனக்கு வந்து நீ பேலோடு கிரியேட் பண்ணு. எதுக்குன்னா ஆண்ட்ராய்டு டிவைஸ்க்கு நீ எதுல கிரியேட் பண்ணணும்னா மெட்டல் பிட்டர் வச்சு ரிவர்ஸ் TCP கொடுக்கணும். இது வரைக்கும் நம்ம வந்து இந்த இடத்துல HTTPS கொடுத்துருப்போம், ஏன்னா செக்யூரா இருக்கணுங்கிறதுக்காக. ஆனா இந்த இடத்துல நான் ஏன் TCP கனெக்ஷன் கொடுத்துருக்கேன்னா, நம்ம ஹேண்டில் பண்ண போறது ஒரு பெரிய லோடு, அதாவது பேங்க் டிரான்சாக்சனை கண்ட்ரோல் பண்ண போறோம் மொபைல் வழியா. அப்படிங்கும்போது நமக்கு வந்து கனெக்ஷன் வந்து ஸ்டேபிளா இருக்கணும். இன்கேஸ் ஸ்டேபிள் இல்லைன்னா ஃபுல்லாவே டிஸ்கனெக்ட் ஆயிடும், திரும்ப அவங்க வந்து மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஆகும்னு சொல்லி அவங்க ரிவர்ஸ் TCP யூஸ் பண்ணிருக்காங்க. அதே தான் நானும் வந்து இங்க யூஸ் பண்ணிருக்கேன். யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எல் ஹோஸ்ட்
இந்த எல் ஹோஸ்ட்ங்கிறது என்னன்னா உங்க சிஸ்டமோட ஐபி. இது எதுக்காக கொடுக்குறோம்னா இது வழியா தான் நமக்கு வந்து டேட்டாஸ் எல்லாமே வரும். இப்போ நம்ம மொபைல வந்து கமெண்ட்ஸ் கொடுத்தாதான் கண்ட்ரோல் ஆகும். அந்த கமெண்ட்ஸ் வந்து இந்த ஐபி டு ஐபி வழியா தான் டிரான்சாக்ஷன் நடக்கும். அதனாலதான் நான் வந்து இந்த இடத்துல என் சிஸ்டமோட ஐபி கொடுத்துருக்கேன். இப்போ அந்த மொபைல் ஆக்சஸ் பண்ணோம்னா அந்த மொபைலோட கனெக்ஷன் வந்து இந்த ஐபிக்கு தான் வரும். அதனால நான் வந்து ஐபி கொடுத்துருக்கேன். இன்கேஸ் இந்த ஐபிக்கு பதிலாக வேற யாராவது ஐபி கொடுத்துட்டீங்கன்னா அதுல மாத்தி கனெக்ட் ஆகும், இல்லைன்னா எரர் வரும், அப்படிதான் ஆகும். அடுத்த எல் போர்ட்ங்கிறது என்னன்னா இந்த ஐபி வந்து ஒரு கேஜுக்குள்ள இருக்கதா வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது அந்த கேஜோட டோர் நம்பர் தான் வந்து இந்த போர்ட் நம்பர். இங்க வந்து நான் 44 கொடுத்திருப்பேன். இதுக்கு முன்னாடி 443 கொடுத்திருப்பேன். இங்க வந்து 44 கொடுத்திருக்கேன். ரீசன் என்னன்னா அந்த போர்ட்ல வந்து நான் வேற ஒரு ஸ்கிரிப்ட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் வந்து இந்த போர்ட் நம்பர் கொடுத்திருக்கேன். அடுத்து நான் இங்க என்ன சொல்லிருக்கேன்னா -1 வந்து அவுட்புட். இங்க நான் நல்லா பார்த்தா தெரியும் உங்களுக்கு, நான் வந்து டம்ப் பண்ணவே சொல்லல. ஏன் சொல்றேன்னா டம்ப் பண்றதுக்கு வந்து இங்க எனக்கு நீடே கிடையாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அது ஏபிகே ஃபைல் தான். அதனால நான் வந்து எதையும் டம்ப் பண்ணல. அதனால -1 கொடுத்து அவுட்புட் வந்து சேவ் பண்ண சொல்லியிருக்கேன். இது என்ன /home வந்து நல்லன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு, அதுக்குள்ள பேலோட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு, அதுக்குள்ள எனக்கு கிரியேட் பண்ணு அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். இதை நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன், இருந்தாலும் திரும்ப நான் கிரியேட் பண்றேன். ஸோ என்ட்ரு கொடுத்துறேன். என்ட்ரு கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும். ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டா அசம்பிள் பண்ணி ஒரு ஃபைலா ரெடி பண்றதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. லாஸ்ட்ல ஃபைனலா வந்துட்டு உங்களுக்கு வந்து சேவ் ஆயிடுச்சு, நான் நீங்க சொன்ன அதே பாத்துல வந்து இந்த நேம்ல ஃபைல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இங்க காமிக்கும். இதை நீங்க எப்படி பார்க்கலாம்னா சிடி கொடுத்து பேலோட்ஸ், ஏன்னா லாஸ்டா வந்து நீங்க என்ன நேம் கொடுத்துருக்கீங்க பேலோட்ஸ்னு, அப்ப இந்த ஃபோல்டர் நேம் தான் லாஸ்ட் இதுக்குள்ளதான் இருக்கும். அதனால சிடி கொடுத்து பேலோட்ஸ் டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்துட்டு ஒரு எல்எஸ் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸுமே காட்டும். இந்த இடத்துல சிடிக்கு நீங்க சேஞ்ச் டைரக்டரி, நம்ம டர்மினல்ல ரன் பண்ணும்போது ஃபோல்டர்ஸ் எல்லாமே நம்ம டைரக்டரின்னு சொல்லுவோம். அதனால நான் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த டைரக்டரிக்குள்ள போ, இந்த ஃபோல்டருக்குள்ள போ நான் சொல்லியிருக்கேன். அதுவும் எனக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துருச்சு. அதுக்கடுத்து இந்த ஃபோல்டருக்குள்ள என்ன இருக்குன்னு நான் பார்க்கணும்ல, அதனால என்ன பண்ணிருக்கேன்னா எல்எஸ்ங்கிறத கொடுத்திருக்கேன். எல்எஸ்க்கு என்ன மீனிங்னா லிஸ்ட், ஃபோல்டருக்குள்ள என்னென்ன இருக்குங்கிறத எனக்கு காட்டு அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். நான் வேற அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாமே நான் வேற ஒரு அப்ளிகேஷன்ஸை டெஸ்ட் பண்றதுக்காக நான் ரெடி பண்ணது. நம்ம கிரியேட் பண்ணது இங்க இருக்கு. பே2ன்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணோம்ல, அந்த ஏபிகே ஃபைல் இங்க இருக்கு. இப்ப இதை கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது வந்து மொபைலுக்கு சென்ட் பண்ணும். அது எப்படிங்கிறது நம்ம சொல்றேன் ஸ்டெப் பை ஸ்டெப்ல. இப்ப நான் வந்து மொபைல் ஆக்சஸ் பண்றதுக்கான ஒரு கோடை ரெடி பண்ணிட்டேன். இப்ப இதை நான் ஸ்பை பண்ணும், அதாவது இதை நான் பார்க்கணும், இதுல இருந்து வரக்கூடிய அவுட்புட்டை நான் பார்க்கணும். அதுக்கு நான் வந்து ஒரு மானிட்டர் செட் பண்ணோம்ல, அது எப்படின்றத பார்த்தலாம். அதே மாதிரி இன்னொரு டேப் ஓபன் பண்ணிட்டு ஷிஃப்ட், அதாவது சிடி கொடுத்து ஸ்பேஸ் விட்டு 2 ஸ்கோர் கொடுத்து என்டர் பண்ணிருங்க. இது எதுக்காகனா நான் வந்து பேக் வரக்காக இப்போ Ctrl+Shift+ கொடுத்து ஃபாண்ட் சைஸ் ஸ்பேஸ் பண்ணிக்கிறேன். மேல இருக்கிறது நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, ஸோ கிளியர் கொடுத்து என்டர் பண்ணிடலாம். இப்போ இங்க என்ன பண்ண போறோம்னா MSF கன்சோல் அப்படின்னு டைப் பண்ண. இந்த கன்சோல் என்ன பண்ணணும்னா நம்ம கிரியேட் பண்ண ஏபிகே ஃபைலை ஆக்சஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அதாவது அதை ஸ்பை பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க. இது என்ன பண்ணா நமக்கான சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பேனர் கொடுத்துரும். பேனர் கொடுத்துட்டு உங்களுக்கான இன்புட் வாங்குறதுக்கான டெக்ஸ்ட் வந்து வெளியே கொடுக்கும். வெயிட் பண்ணுங்க, வந்துருச்சு. இப்போ இங்க வந்து தான் நம்ம கனெக்ஷனை ஆரம்பிக்க போறோம். ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணணும்னா மல்டி ஹேண்ட்லர் யூஸ் பண்ணணும். எதுக்காகனா நீங்க எப்பவுமே எந்த ஒரு பேலோட் ரன் பண்றதா இருந்தாலும் மல்டி ஹேண்ட்லர் தான் பண்ண முடியும். ஏன்னா 2 டிவைஸை ஒன்னா ஹேண்டில் பண்ண போறோம். 2 டிவைஸ் ஒன்னா ஹேண்டில் பண்ணோம்னா இந்த மல்டி ஹேண்ட்லர் இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ யூஸ் எக்ஸ்பிளைட் மல்டி ஹேண்ட்லர் கொடுத்துட்டு என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இங்க நீங்க என்ன பண்ணணும்னா ஐபி அட்ரஸ் செட் பண்ணணும். ஐபி அட்ரஸ் நல்லா பாத்தீங்கன்னாலே தெரியும். நான் இங்க என்ன ஐபி கொடுத்தனோ அதே ஐபி தான் நான் இங்கேயும் கொடுப்பேன். மாத்தி கொடுத்துட்டோம்னா எரர் ஆயிடும். ஸோ எரர் ஆகிறதோட நமக்கு ஒர்க் ஆகாது, சிம்பிளா சொல்ல போனோம். அதனால வந்து இங்க இதை கொடுத்து என்டர் பண்ணிடுறேன். அடுத்து நம்ம என்ன செட் பண்ணணும்னா போர்ட் நம்பர் செட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே சரி ஒரே ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. நம்ம வந்து செட் பேல் ஒர்க் இருக்கா மட்டும் அது இங்க கொடுத்துக்கலாம். வெயிட் பண்ணுங்க. செட் பேல் ஒர்க் கொடுத்துட்டு அதே மாதிரி ஆண்ட்ராய்டோட டிவைஸ் கொடுத்து மெட்டல் வழியா கனெக்ஷன் எடுத்துங்க. நெக்ஸ்ட் எல் போர்ட் செட் பண்ணும். எல் போர்ட் என்னன்னா நீங்க வந்து இங்க என்ன போர்ட் நம்பர் கொடுத்தீங்களோ அதை தான் நம்ம கொடுக்கணும். என்ன கொடுத்துருக்கோம் 44 கொடுத்துருக்கோமா, இதே தான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து நான் 8080 கொடுத்துருப்பேன். இது நம்ம வந்து லாஸ்ட் டைம் செட் பண்ணது, அதனால நான் இப்போ வந்து மாத்திட்டு 44 கொடுத்துறேன். நீங்க வந்து இதை மேல கொடுத்தாலும் ஒண்ணுதான், கீழே கொடுத்தாலும் ஒண்ணுதான். ஸோ யாரும் கன்ஃபியூஸ் ஆயிக்குவானா, எல்லாமே கரெக்டா தான் ஒர்க் ஆகுது. அதனால எல் போர்ட் கொடுத்துட்டு என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரன் கமெண்ட் கொடுத்து வெயிட் பண்ணுங்க. ரன் கமெண்ட் எதுக்காகனா இது எல்லாத்தையுமே வந்து ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு, அதாவது அந்த பேலோட அந்த ஏபிகே ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணோம்ல, அது விக்டிம் மொபைல் இன்ஸ்டால் ஆனதும் இங்க ரன் கமெண்ட் கொடுத்தோம்னா அவங்களோட கனெக்ஷன் ஃபுல்லாவே இங்க கிடைச்சிடும். இப்படிதான் வந்து அவங்க ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பர்டிகுலரா பேங்கை மட்டும் டார்கெட் பண்ணி எடுத்திருக்காங்க. நாங்க என்ன பண்ணோம்னா இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் டக்குன்னு மொபைலை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்மேட் பண்ணிட்டோம். எந்த ஃபைல்ஸுமே பேக்கப் எடுக்கல, எல்லாத்தையுமே ஃபார்மேட் பண்ணி முடிச்சிட்டோம். போனே கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம் ஃபார்மேட் பண்ணாங்க. அப்புறம் வந்து நாங்க பேங்க்ல வந்து இந்த மாதிரி சொல்லணும், இங்க நாங்க இந்த மாதிரி ஆப்ல வந்து பே பண்ணிருந்தோம், என்னோட பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தோம், அதனால அதை மட்டும் எங்களுக்கு க்ளோஸ் பண்ணுங்க சொல்லி பேங்க் அப்ரோச் பண்ணி க்ளோஸ் பண்ணி அதை டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டோம்.
இதுல இருந்து நீங்க எப்படி சேஃபா இருக்கலாம்னா, எந்த ஒரு ஃபைல் நீங்க ரன் பண்றதா இருந்தாலும் சரி, அதாவது எந்த ஒரு மொபைல் ஆப்ஸ் புதுசா நீங்க இன்ஸ்டால் பண்றதா இருந்தாலும் இந்த மாதிரி ஏபிகே ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்து இன்ஸ்டால் பண்ணுங்க. என்ன கேட்டா குரோம்ல இருந்து எதையும் நீங்க டவுன்லோட் பண்ணாதீங்க. எது டவுன்லோட் பண்ணா இருந்தாலும் அபிஷியல் வெப்சைட்லயோ இல்ல பிளே ஸ்டோர்ல மட்டும் நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. குரோம் சைடே வராதீங்க. குரோம் சைடு நீங்க டவுன்லோட் பண்ணீங்கனாலே இந்த மாதிரி தான் இஷ்யூஸ் வரும். முக்கியமா பேங்க் ஆப்ஸ் எதுவுமே குரோம்ல டவுன்லோட் பண்ணாதீங்க. அப்படி பண்றதா இருந்தா நான் சொன்ன டூல் வச்சு நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அது ஓகே எனக்கு இது இமிடியேட்டா வேணும் அப்படின்னா உங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் வேற எதுலயா காப்பி பண்ணி வச்சுட்டு இதுக்குன்னு தனியா ஒரு மொபைல் செட்டப் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. அண்ட் இப்ப நம்ம பண்ண ஒர்க்கை யாரும் டர்மெக்ஸ்ல ட்ரை பண்ண வேணாம். இது டர்மெக்ஸ்ல ப்ராப்பரா ஒர்க் ஆகாது. சிஸ்டம்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். நான் நிறைய டைம் சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேர் எனக்கு டிஎமும் பண்ணிட்டு இருக்கீங்க டர்மெக்ஸ் ஒர்க் ஆகுமான்னு. நம்ம பண்ற எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க். அதெல்லாம் உங்க மொபைல டெஸ்ட் பண்ணீங்கன்னா மொபைல் போயிடும். மொபைலுக்கு தான் ப்ராப்ளம் ஆகும். ஸோ யாரும் அதை ட்ரை பண்ணாதீங்க மொபைல்ல. அதே மாதிரி இது எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் எடுத்துக்க சொல்லியிருக்கேன். அதே யூஸ் பண்ணுங்க. கைஸ் இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் எதை பத்தின வீடியோ வேணுங்கிறதை கமெண்ட் பண்ணுங்க. அதே நம்ம மேக் பண்ணிக்கலாம்.